Hello students, welcome to today's class. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, ஃபிசிக்ஸில் இதான் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான ஒரு சிம்பிளான இன்ட்ரொடக்ஷன்லாம் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ தட் நம்ம லெசனுக்குள்ளே போகும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள், பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ திங்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர்ஸ், ஒன் அனதர். ஓகேங்களா? ஸோ சில பாடிஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கும், சிலது மோஷனில் இருக்கும். இப்போ ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்னா அதில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு அசைவும் இல்லை, சும்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் ஒரு அசைவு இல்லாமல் ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க. ஓகே, அதுதான் ரெஸ்ட்டு. மோஷன் அப்படின்னா மூமெண்ட்டு. ஓகேவா? மூமெண்ட்னா என்ன சொல்கிறது? அங்கே ஒரு வேலை நடக்குது, ஒரு கார் இருக்கா, அது போயிட்டுருக்கு வச்சுக்கோங்க, ட்ராவல் ஆகிட்டுருக்கு, போயிட்டுருக்கு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மோஷன். ஒரு பால் வந்து நீங்கள் இப்போ விளையாடிட்டுருக்கீங்க, ஒரு பால் வந்து நீங்கள் கிக் பண்ணுறீங்க, ஸோ அது அதில் அது ஒரு மோஷன். மோஷன்னா ஒரு மூமெண்ட் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்ட்டும் மோஷனும் கூட இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெஸ்ட்டாக இருக்க பொருள் திரும்ப என்ன ஆக போகுது, அது மூவ் பண்ண போகுது. அது மாதிரி மூவ் ஆகிற பொருளும் திரும்ப எங்கே தான் வரணும், ரெஸ்ட் அந்த பொசிஷனுக்கு வரணும். ஓகேவா? ஸோ ரெஸ்ட்டும் மோஷனும் இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். ஸோ இந்த பால் பாருங்களேன், சும்மா எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கா. ஸோ இது வந்து நம்ம இது ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். செகண்டில் பாருங்கள், இந்த பால் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுது, கிக் பண்ணதுனால அது அப்படியே பறந்துட்டு வருது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து மோஷனில் இருக்குது இந்த பால். ஸோ இது மோஷன் சொல்லலாம். ஓகே, இப்போது ஒரு ரெஸ்ட்டில் ஒரு பால் இருக்குது அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு வந்து அது மூவ் ஆனதும் ஒரு டவுட் வரும். ரெஸ்ட்டில் அதாவது எந்த அசைவும் இல்லாமல் ஒரு பொருள் இருந்துச்சு ரெஸ்ட்டில், அது எதால் மூவ் ஆச்சு அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு கொஷின் வருமா? ஓகே, இது அப்படியே ஒரு சைடில் வைங்க. இந்த பக்கம் ஒரு பால் மூமெண்ட்டில் இருக்குது, அதாவது மோஷனில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது அது ரெஸ்ட்டுக்கு வரும்போது நம்ம என்ன யோசிப்போம் மைண்டில்? அந்த மூவ் ஆகிட்டு இருந்த பால் எந்த விஷயத்தால் அது ரெஸ்ட்டுக்கு வந்தது, அதாவது எந்த அசைவும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் வந்துருச்சு ரெஸ்ட்டுக்கு, அது எதால் வந்துச்சு அப்படின்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பால் மூவ் ஆகிட்டு இருந்ததில்ல, அதோட ஸ்பீடை எதனால அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு, அதோட ஸ்பீடு எதனால கம்மியாச்சு அப்படிங்கிற விஷயமும் நம்ம மைண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலை வந்து கிக் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, அது ஒரு வாலில் ஒரு செவத்தில் பட்டு இன்னொரு டைரெக்ஷனில் திரும்பி அது போகுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நினைப்போம், இந்த பால் டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுச்சுல்ல, ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ விஷயங்களும் நம்ம மைண்டுக்குள்ளே வரும். சரிங்களா? இதுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் ஒரு ஜென்ரலாக ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ என்ன புஷ் என்ன புல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, அ பாடி நீட்ஸ் அ புஷ் ஆர் புல். புஷ் ஆர் புல்னால் தெரியும்ல, டோரில் நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, புஷ்னால் என்னது, தள்ளுவீங்க, புல்னால் ஜஸ்ட் நீங்கள் இழுப்பீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சேம் அதே தான் இங்கேயும். அ பாடி நீட்ஸ், பாடிக்கு தேவைப்படுது என்னது, a push or pull to move. அந்த பாடியை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு புஷ்ஷோ ஒரு புல்லோ தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா ஆர் bring to rest, இல்லைனா ஏதோ ஒரு மூமெண்ட்டில் இருக்க ஒரு பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரீங்க, அதை நிறுத்துறீங்க. ஒரு பாலே உங்களை நோக்கி உருண்டுட்டு வருது வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. புரியுதா? அது ஒரு புஷ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி, அதோட ஸ்பீடை கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சரியா? அந்த புஷ்ஷை வச்சு புல்லை வச்சு. ஓகேவா? ஸோ அ பாடி நீட்ஸ் அ புஷ் ஆர் புல் எதுக்கு, டு மூவ் த பாடி. ஓகேவா? ஆர் பிரிங் டு ரெஸ்ட், இல்லைனா அந்த பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு, ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி. ஸோ இந்த புஷ் அண்ட் புல்லை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது ஒரு 2 மார்க்ஸ். ஓகே, டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு, டிஃபைன் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கலாம் 2 மார்க்ஸில். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இதை ஒரு சயின்டிஃபிக் வேலை புரிய வைக்கிறதுக்காக ஒரு 3 லாஸை வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? சயின்டிஃபிக் வேலை இது ஈஸியாக இருக்குல்ல, தள்ளுறது ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இழுக்கிறது, அந்த மாதிரி ஒரு சிம்பிளான கான்செப்டாக இருக்குல்ல. இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக நமக்கு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன். ஓகேங்களா? அவர் 3 லா வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? அந்த லா மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஓகே நமக்கு என்ன கிடைக்குது, ஓகே வாட் த ஹெல்ப் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் த 3 லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் மோஷன் ஆஃப் அ பாடி. ஒரு பாடியோட மூமெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் ஃப்யூச்சர் கோர்ஸ் ஆஃப் மோஷன் என்ன சொன்னேன், மோஷன்னா மூமெண்ட். ஓகேவா? ஒரு நகர்வு இருக்குது, ஒரு மூமெண்ட் இருக்குது வச்சுக்கோங்க. அப்போது
அந்த பாடியோட மூமெண்ட்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறதில்ல, கூடவே அது ஃப்யூச்சரில் அந்த அதோட மோஷன், அதோட மூமெண்ட் எப்படி இருக்க போகுது, புரியுதுங்களா? அதை கூட வந்து இவரோட லா மூலயமா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? பாடியோட மோஷன், ஓகேவா, அதோட மூமெண்ட்டை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோடு கிடையாது, கூடவே அந்த ஒரு பாலே உருண்டுட்டு போயிட்டுருக்கு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மோஷன் ஆஃப் பாடி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போது அந்த பால் அதோட மோஷன் எப்படி இருக்க போகுது, அது வேகமாக இருக்க போதா, ஸ்லோவாக இருக்க போதா, அதோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இவருடைய அந்த 3 லாஸ் மூலயமா வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ மெக்கானிக் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடி. ஒரு பாடியில் வந்து ஏதோ ஒரு பொருளில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, ஓகேவா, அதனால அந்த பாடியில் என்ன நடக்குது, புரியுதா, அது படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். புரியுதுங்களா? இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, டீல்ஸ் வித் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ என்ன சொல்லுவோம், எஃபெக்ட்ன்ற வேர்டு நீங்கள் நார்மலாக இப்போ யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு டேப்லெட் போடுறீங்க வச்சுக்கோங்க, அப்போ என்ன சொல்வீங்க, இது எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம், இந்த டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து உடம்புல எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்வீங்கல்ல. ஸோ அதோட அந்த எஃபெக்ட் என்ன சொல்லலாம், அதோட தாக்கம்னு சொல்லலாமா அந்த டேப்லெட்டோட. அதே மாதிரி இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது, அந்த பாடி வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது, ரெஸ்ட்டில் வரப்போகுது அந்த ஃபோர்ஸால், இல்லை மூவ் ஆக போதா, அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதா, அந்த மாதிரி அந்த பாடியில் அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறது தான் வந்து மெக்கானிக்ஸ். இதை வந்து தனியாக ஒரு 2 மார்க்ஸில் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்ஸில் 2 ஒரு சப்டிவிஷன் வருது. ஒன்று ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம நார்மலாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. யாராவது ஒன்றும் பண்ணாமல் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், என்ன ஸ்டாட்டிக்காக உட்காந்துருக்க, அது மாதிரி எதாவது சொல்லுவோம் நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியணும், ரெஸ்ட், எந்த ஒரு அசைவும் இல்லை, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஸ்டாட்டிக்ஸ்னால் இட் டீல்ஸ் வித் எல்லாமே ஸ்டடீஸ், ஓகேவா, எல்லாமே ஒரு இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ், பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ், ஓகேவா. ஸோ இட்ஸ் அ ஸ்டடி that deals with body which are at rest under the action of forces. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மூலயமா ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில், புரியுதுங்களா, எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்குது. ஒரு பாலே இருக்குது வச்சுக்கோங்களேன், ஒரு பாலோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஸ்டோனோ, அதில் சில ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிருக்கும், ஆனாலும் அந்த பாடியில் வந்து எந்த ஒரு நகர்வும் இல்லாமல் ஜஸ்ட் சும்மா இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும், அதுதான் வந்து ஸ்டாட்டிக்ஸ். அடுத்தது டைனமிக்ஸ். பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ் அப்படின்னாலே மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஏரோ டைனமிக்ஸ் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், டைனமிக்ஸ்னால் மூமெண்ட், அந்த ஏரோனா அந்த ஏரோ பிளேன், அது ரிலேட்டடாக விஷயத்து, அதோட மூமெண்ட்டு, அதை பற்றியெல்லாம் படிக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா. ஸோ டைனமிக்ஸ் அப்படின்னாலே உங்களோட மைண்டில் வர வேண்டியது மூவிங் பாடி அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்போது டைனமிக்ஸ்னால் இட்ஸ் ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடி அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒரு பாடி மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு ஃபோர்ஸு ஆக்டிங்காக இருக்கணும்ல, ஆக்ட் ஆனால் தானே அந்த பாடிக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடி அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இங்கே ஃபோர்ஸ் இருக்கும், ஆனால் அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். இங்கே இந்த ஃபோர்ஸால் இந்த பாடி மூவ் ஆகிருக்கும். புரியுதுங்களா? இது 2 தான் இதோட மெக்கானிக்ஸோட சப் டிவிஷன்ஸ், டைரக்ட் சப் டிவிஷன், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். அண்ட் இந்த டைனமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக நம்ம சப்டிவைட் பண்ணலாம். ஓகே, and the first one is kinematics and another one is kinetics. Okay, so இந்த kinematicsல பார்த்தீங்கன்னா it deals with the, so இந்த டைனமிக்னாலே நான் என்ன சொல்லிட்டேன், மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதோட சப்டிவிஷனாக எப்படி தான் இருக்க போகுது, அந்த பாடி மோஷன் ஆஃப் அ பாடி எப்படி இருக்கும், மோஷன் ஆஃப் த பாடிஸ், தட் இஸ் அது மூமெண்ட், இங்கேயும் இருக்க போது இங்கேயும் மூமெண்ட் தான் இருக்க போகுது, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த கினமேட்டிக்ஸில் இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் அ பாடி வித்தவுட் கன்சிடரிங் தி காஸ் ஆஃப் மோஷன். ஒரு பாடியோட மோஷன், அதாவது மூமெண்ட்டை பற்றி படிக்க போகிறோம், ஆனால் அது எதால் மூவ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. புரியுதா இந்த ஸ்டடீஸில்? புரியுதா? ஒரு பாடி மூவ் ஆகுது, ஒரு பாலே மூவ் ஆகுது வச்சுக்கோங்களேன், அதுதான் மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ அதை பற்றி படிக்கிறது. ஆனால் அது எதால் மூவ் ஆச்சு வித்தவுட் கன்சிடரிங், புரியுதா? ஸோ அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எது? காஸ் ஆஃப் மோஷன், எதனால அந்த பாடி மூவ் ஆகுது அப்படிங்கிற அந்த ரீசனை, அந்த காசு, அந்த காரணத்தை தெரிஞ்சிக்க மாட்டாங்க. தெரியாமல் வெறும் அந்த மூமெண்ட்டை மட்டும் படிக்கிறது, அந்த பாடியோட மோஷனை மட்டும் படிக்கிறது கினமேட்டிக்ஸ். கைனட்டிக்ஸ்னால் அதே தான், பட் இங்கே வித்தவுட் போட்டிங்களா, இங்கே வித் போடணும், அவ்வளோதான். ஸோ மோஷன் ஆஃப் பாடிஸ், ஒரு பாடி மூவ் ஆகுது கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன், அது எதால் அது மோஷன், அது மூமெண்ட் ஆச்சு, அந்த மோஷன் எதால் நடந்தது, அந்த பாடி மூவ் ஆச்சுல அது எதால் நடந்தது அப்படிங்கிற அந்த காசை, அந்த காரணத்தை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து கைனட்டிக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷனோட இதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் என்ட்ரு ஆகலாம். அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு க்ரீக் ஃபிலாசபர்,
அவர் ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட, சரியா? அவர் என்ன பண்ணாருன்னா நேச்சுரல் மோஷன், ஓகே, நேச்சுரல் மோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் சொல்கிறாரு, ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நார்மலாக ஒரு பொருள் வந்து ஒரு மோஷனில் இருக்குது, அதாவது ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் தேவையில்லை. அது இயற்கையாகவே அந்த மூவ் ஆகிட்டு இருக்க அந்த நகர்ந்து இருக்கிற அந்த பாடி வந்து என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது தான் வந்து அரிஸ்டாட்டில். ஓகே, இங்கே எப்படி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க புக்லன்னு பார்க்கலாம். மூவிங் பாடி, அதாவது எதாவது நவந்துட்டுருக்க பாடி, ஒரு பாலோ எது வேணால் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. மூவிங் பாடி நேச்சுரலி கம்ஸ் டு ரெஸ்ட், இயற்கையாகவே அது ரெஸ்ட், அதாவது என்னது, நகராத ஒரு என்ன சொல்ல, எந்த ஒரு அசைவும் இல்லாத ஒரு ஸ்டேட்க்கு வந்துடும். ஓகேவா? naturally comes to rest without any external influence of force. அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபோர்ஸும் அப்ளை பண்ண தேவையில்லை. புரியுதா? அந்த பொருளுக்கு வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணி தான் அதை நிறுத்தணும்னு கிடையாது. இயற்கையாகவே அந்த மூவ் ஆகிட்டுருக்கு அந்த பாடி, அது இயற்கையாகவே ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த மோஷனை தான் வந்து அவர் நேச்சுரல் மோஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லைன்னு சொன்னல, அது இயற்கையாகவே அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டல. அதனால் இது என்னன்னு சொல்லலாம், ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். அப்படின்னா ஃபோர்ஸ்க்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை, அது ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? அந்த மோஷன், அதனால தான் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். ஓகே, இங்கே நான் உங்களுக்கு ஒரு புரியறதுக்காக, சில பேருக்கு இங்கே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால், சில குழந்தைங்க வந்து ஒரு டெஃபினேஷனை படிக்க கஷ்டப்படுவீங்கல்ல, ஸோ அவங்களுக்காக ஜஸ்ட் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஒரு பால் இருக்குது, அது மூவ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகிடுச்சு பாருங்கள், ஒரு பாக்ஸ் போட்டு ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, ஸோ பால் வந்து ஒரு கிரவுண்டில் விழுந்துருச்சு. ஓகேவா? நார்மலாக விழுந்து நின்றுச்சு நீங்கள் கிக் பண்ண பால். ஸோ இங்கே எந்த ஒரு ஃபோர்ஸும் அப்ளை பண்ணி தான் நீங்கள் அதை நிறுத்தலை. புரியுதுங்களா? இது நின்றுச்சு இல்லை, அந்த பாலில் நகர்வு இல்லாமல் அதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுத்து நீங்கள் நிறுத்தலை. அதுவே மோஷனில் இருந்த பால், மூமெண்ட்டில் இருந்த பால் நார்மலாக இயற்கையாகவே அது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. புரியுதா? ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2 மார்க்ஸில் கேட்கலாம். ப்ரொப்போஸ்ட் அபவுட் தி நேச்சுரல் மோஷன் கேட்கலாம். அப்புறம் வாட் இஸ் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட், கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படி கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதிடுங்க. அரிஸ்டாட்டிலோட நேச்சுரல் மோஷன் பார்த்தோம். இப்போ அவரோட நெக்ஸ்ட் மோஷன், அதாவது வைலண்ட் மோஷன், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இங்கே ஒரு க்ளவுடுக்குள்ளே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு சின்ன ஒரு 2-3 வேர்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஆன்சரை ஈஸியாக எழுதிடலாம். பாருங்களேன், அவரோட ஃபஸ்ட் நேச்சுரல் மோஷனில் என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்க பாடி, அதாவது மோஷனில் இருக்கிறது ரெஸ்ட்டுக்கு வரத்துக்கு, ஏரோ மார்க் போட்டு ரெஸ்ட் போட்டிருக்கேன்னா ரெஸ்ட்டுக்கு வரத்துக்கு எந்த ஃபோர்ஸும் தேவையில்லை அப்படின்ட்டார், எந்த ஃபோர்ஸும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு கொஞ்சம் திருப்பி போடுங்க இதை. ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு, ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, அதை மோஷன், அதாவது நீங்கள் மூவ் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன வேணும், ஃபோர்ஸ் வேணும். புரியுதுங்களா? இங்கே ஃபோர்ஸ் வேணாம், இங்கே ஃபோர்ஸ் வேணும். இதுதான் வயலண்ட் மோஷன். புரியுதா? இந்த ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ பாருங்களேன், உங்கள் புக்கில் வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் நீடட், ஃபோர்ஸ் தேவை, டு மேக் த பாடி டு மூவ் ஃப்ரம் த நேச்சுரல் ஸ்டேட். அதாவது இதுதான் அதோட நேச்சுரல் ஸ்டேட் அப்படிங்கிறாரு. ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டேட், அதோட உண்மையான ஸ்டேட் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அந்த ஸ்டேட்லேருந்து அது மோஷன், தட் இஸ் அது மூவ் ஆகிறதுக்கு அதுக்கு என்ன வேணுமா, ஃபோர்ஸ் வேணுமா. இதுதான் வைலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? அண்ட் பிஹேவ் கான்ட்ரரி டு தட் ஓன் நேச்சுரல் ஸ்டேட். ஏன்னா அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதுதான் அதோட நேச்சுரல் ஸ்டேட்டான். புரியுதா? ரெஸ்ட்டு. ஸோ இதுலேருந்து மாறும்போது அதுக்கு ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிறாரு. புரியுதா? ஸோ நார்மலாக ஒரு மோஷனில் இருக்குது ஒரு பாடி, அதோட நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு வருது, ரெஸ்ட்டு. அதான் ரெஸ்ட்டுங்கிறது அது ஒரு இயற்கையான அதோட ஸ்டேட்டு. அப்புறம் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரத்துக்கு எந்த ஃபோர்ஸும் தேவை கிடையாது. இதுவே அதோட நேச்சுரல் ஸ்டேட்லேருந்து, அதாவது ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகணும்னா ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்ட், இங்கே ஃபோர்ஸ் தேவைனால ஃபோர்ஸ் டிபெண்ட். ஏன்னா ஃபோர்ஸை சார்ந்து தான் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால, நடக்கிறதுனால இது ஃபோர்ஸ் டிபெண்ட். புரியுதா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த 2 மோஷன், நேச்சுரல் மோஷன், வைலண்ட் மோஷன், இது 2 பற்றி அவர் சொன்னது இல்லாமல் கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஓகே, 2 டிஃப்ரெண்ட்டான மாஸ், அதாவது 2 வெயிட் வேரி ஆகிற 2 பொருட்கள் ஒரே இடத்துலேருந்து நீங்கள் மேலேருந்து கீழே தூக்கி போட்டிங்க வச்சுக்கோங்களேன். அதில் மாஸ் எந்த பொருள் அதிகமாக இருக்கோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து கிரவுண்டில் ரீச் ஆகிடும். வெரஸ் மாஸ், அது வெயிட் கம்மியாக இருக்குது வச்சுக்கோங்க, வெயிட் கம்மியாக இருக்க பொருள் வந்து அந்த மாஸ் அதிகமாக, அந்த எடை அதிகமாக, கனம் அதிகமாக உள்ள பொருள் கீழே விழுறதை விட இது சின்னது வந்து லேட்டாக தான் தரையை வந்து அடையும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா?